ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு அழகான ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க. நம்ம ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலேஜ்க்கு. அப்படியே பறக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கா. அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கும் போதே அவங்க அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் என்னை ட்ராப் பண்ணுறீங்களா? டேய் என்னடா ப்ளீஸ்மா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகும், ஜிமன் இன்னைக்கு வரல வேறு, ப்ளீஸ்மா ப்ளீஸ். ஷோ சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா வந்து கார் சாவி எடுத்துகிட்டு அவங்க வெளியே போயிட்டு காரை பார்க்கிங்லேருந்து வெளியே எடுக்க, நம்ம டேவும் வந்து பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வண்டிக்கு ஓடுறாரு. சரன்னு போயிட்டு வண்டிக்குள்ளே ஏறிக்க அவங்க அம்மா வந்து சீக்கிரமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலேஜ் பக்கமாக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போகிறப்போ நம்ம டேவை வந்து திட்டிக்கிட்டே போகிறாங்க. இப்போது நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம டேவை பார்த்து, டேய் என்ன உனக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்கு நீ? அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ எதையும் பேசாதீங்க, என்னை கொண்டு போய் காலேஜில் விடுங்க, எனக்கு அது போதும், காலேஜில் விடுங்க. இது பாருட்டே, நீ ரொம்ப எல்லாம் மாரி போயிட்டுருக்க. ஒரு ஒரு சின்ன விஷயம், ஜஸ்ட் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி உன்னால் கிளம்ப முடியாதா? அம்மா நான் தூங்கிட்டேம்மா. தூங்கு, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் நோண்டுன்னு. ஐயோ சரி சீக்கிரம் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு மாதிரி அழுற மாதிரி நம்ம அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அவங்க அம்மாவும் அப்படியே வந்து அந்த காலேஜ் இருக்கிற அந்த ஒரு ரோட்க்கு வந்து போயிடுறாங்கடா. இப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்க நம்ம டேவோடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்காங்க காலேஜை நோக்கி. நம்ம தான் அப்படியே அவருடைய கார் வந்து ஒரு பர்சனை அப்படியே க்ராஸ் ஆகுது. அந்த பர்சன் வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம தான் அந்த அவசரத்தில் எல்லாரையுமே அப்படியே பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாரு. டக்குன்னு ரியலைஸ் ஆகுது, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பொண்ணு கூட நடந்து வந்துட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவோட கையை அப்படியே அடித்து, அம்மா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரே நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்க அம்மாவோடைய காரை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்ல அவங்க வந்து திட்டுறாங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, எதுக்குடா உனக்கு இப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ப்ளீஸ் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தான் டக்குன்னு காரை விட்டு இறங்கி அப்படியே பின்னாடி நடந்து வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணும் பையனும் வந்து வேறு ஒருத்தவங்க. நம்ம வந்து அவரை பார்த்துட்டு வேறு யாரோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் அது வேறு யாரோ அப்படின்றது தான் அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இப்போ திரும்பியும் வந்து காருக்குள்ளே ஏறிட்டு, சரிங்கம்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம உடைய அம்மா தான் நம்ம டேவே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. போனே நம்ம தான், என்னங்கம்மா எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? எதுக்கு பண்ணி பின்னாடி போனேன்? இல்லை ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையே, ஜங்குக்குன்னு நினச்சி தானே போனேன். அது இங்கே பாருடே, உனக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, புரியுதா? ஒரு பர்சன் மேலே லவ் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை நீ வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன்னா அந்த பர்சன் மேலே இன்னும் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் முன்னாடி போய் நின்று அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத, புரியுதா? நீ ஆல்ரெடி அவனை வேணான்னு தூக்கி போட்டுட்டு தானே வந்த, எதுக்கு இப்போ திரும்பி அவனை தேடுற? அம்மா அது நான் ஜங்கு வேறு ஒரு பொண்ணோட போயிட்டுருக்கானோன்னு பயந்துட்டேன், அதான் அவனை வேணான்னு தூக்கி போட்டல. அவன் வேறு பொண்ணு கூட போனா என்ன, பையன் கூட போனா என்ன, நீ எதுக்கு அதை பற்றி ஃபீல் பண்ணுற? அம்மா நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒருத்தவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறது ரொம்ப கொடூரமான விஷயம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பண்ணிடாத, புரியுதா? வேண்டான்னு சொல்லிட்டு விலகு வந்துட்டேன்னா திரும்பியும் போகாத, போகிற மாதிரி இருந்தால் நிரந்தரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து சொல்ல நம்ம அமைதியாகிடுறாரு. இப்போ அப்படியே அந்த கார் மூவ் ஆகுது. நம்ம அவருடைய காலேஜுக்கும் போய் சேர்றாரு. அவர் ஜிம்மன் இன்றைக்கி ஆப்சன்ட், அவர் வரல இன்றைக்கி. ஒரு மாதிரி தனியாக உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அம்மா சொன்னது வேறு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம ஜிம்மனுக்கு தான் கால் பண்ணுறாரு.
இப்போ உடனே அந்த சைட்லேருந்து ஜிமின், ஹலோ டே, ஹலோ ஜிமின். சொல்லுடா, என்னாச்சு? நீ ஃப்ரீயா? ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லு. ஜிமின், என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஏண்டா, என்னாச்சு? எதுக்கு அழுற? ஜிமின், என்ன? எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்னது? எனக்கு ஜங்குக்கு திரும்ப வேணும். எனக்கு அவன் இல்லாமல் எதையுமே ஒழுங்காக யோசிக்க முடியலடா. எனக்கு அவன்கிட்ட திரும்பியும் போகணும் போல இருக்கு. ஆனால் எப்படி? டேய், என்னடா சொல்கிற? என்னாச்சு உனக்கு திடீர்னு? இன்னைக்கு காலையில் அம்மா கூட காரில் வந்துட்டு இருந்தேன். ஒருத்தர் ஒரு பொண்ணோட போயிட்டு இருந்தாரு. பார்க்குறதுக்கு டக்குன்னு ஜங்குக் மாதிரி இருந்தான்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தேன். ஆனால் ஜங்குக் இல்லை. அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. திரும்பியும் காருக்கு வந்து உட்காந்துனா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஜங்குக்னு நினச்சிட்டு தான் போய் பார்த்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா சொன்ன விஷயம் ஒரு மாதிரி இருக்குடா. என்ன சொன்னாங்க? நீ தான் அவனை வேணான்னு விட்டுட்டு போயிட்டல, இதுக்கப்புறம் அவன் யார் கூட போனால் உனக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறாங்க. என்னால் ஜங்குக்கை வேற ஒருத்தனோட வச்சு நினச்சி கூட பார்க்க முடியலடா. சரி, அப்போ போய் பேசுகிறா. எப்படிடா பேசுகிறது? நான் தான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தேன். எப்படி போய் பேசுகிறது? என்னால் அவனை ஃபேஸ் பண்ண கூட முடியுமான்னு தெரியலடா. சரிடா, இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருந்தா என்ன பண்ணுவேன்? போய் பேசு. என்னன்றா பேசுறது? எப்படி ஆரம்பிக்கிறது? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் எவ்வளவோ சொன்னான், எதுவுமே கேட்கல. எல்லாத்தையும் என்னவோ பெரிய இவன் மாதிரி நான் பாட்டுக்கிட்டு பேசிட்டு அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியலடா. இங்கே பாருடே, ஒரு விஷயம் சொல்கிற புரிஞ்சுக்கோ. இது உன்னோட ரிலேஷன்ஷிப். நீ தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். உனக்கு அவன் தேவைன்னு தோணுதா, கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு சொல்லு எனக்கு நீ வேணும்னு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுத்தது பார்த்துக்கலாம். ஜிமின், சொல்கிறத செய்யிட்டே. உனக்கு அவன் வேறு யாரு கூட அது இருந்தால் பிடிக்கல தானே? பிடிக்கல. அவன் வேறு ஒரு பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பசங்கிட்டேயோ போனால் உனக்கு ஓகேவா? அப்புறம் என்ன? உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உன் கூட அவன் இருக்கணும்னு நினைக்கிற, ட்ரை பண்ணி பாரு. அதுக்கப்புறமா வேணான்னு சொன்னான்னா மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் ஜங்குக் வேண்டான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? நீ முதல்ல போய் பேசுடா. எனக்கு பயமாக இருக்குடா. என்னால் அவனை ஃபேஸ் பண்ண முடியும்னு தோணலை. நான் தான் தூக்கி போட்டுட்டு வந்தேன். திரும்பி நானே எப்படிடா போகிறது? என்னை தப்பாக நினைக்க மாட்டானா? திரும்பியும் நான் இதே மாதிரி தான் சண்டை போட்டு திரும்பியும் போவேன்னு என்னை திரும்ப தூக்கி போட்டுற மாட்டானா? என் மேலே அடுத்து அவனுக்கு நம்பிக்கை வருமா? பாருடா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா எதுவுமே நடக்காது. முதல்ல அவன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லு. அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன யோசிக்கிறான்றத அவன் சொல்லுவான். புரியுதா? ஜிமின், சொல்லுடா. ஜிமின், இன்னைக்கு நைட் நீ வீட்டுக்கு வரியா? சரி, வரேன். இன்னைக்கு நைட்டு ஜங்குக்கிட்ட பேசலாமா? சரி, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜிமினுடைய காலை கட் பண்ண. அவருக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. மனசெல்லாம் அவ்வளோ வலிக்குது. உண்மையை சொல்ல போனோன்னா ஜங்குக்கை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டேவும் ஜங்குக்கும் ஸ்கூலில் இருந்தே லவ் பண்ணியிருப்பாங்க, 11th கிரேட்லேருந்து. இவங்களோட லவ் ரொம்ப ஸ்மூத்தாக க்ரேஸியாக அழகாக போயிட்டுருக்கு. அப்படியே 12th முடிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு காலேஜ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்கு ஆல்ரெடி காலேஜ் கிடச்சிடுது. ஸோ நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடியே
காலேஜ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இவர் காலேஜ்க்கு போகிறனால நம்ம ஜங்குக் கூட இருக்கிற டச் வந்து குறையுது. நம்ம ஜங்குக் கூட அவ்வளோவா பேச முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போய்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படிலாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 3 மந்த்ஸ் மாதிரி போகுது. நம்ம டே தான் ஒரு நாள் எதையோ போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சின்னதாக ஒரு டாக் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது ஊதி 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 பெருசாகி அவ்வளோ பெரிய சண்டை ஆகிடுது. லைக் 2 பேரும் பிரேக்கப் ஆகிற அளவுக்கு. லைக் எப்படின்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகனா தெரியல, நீ ஏன் என்னை விட்டுறக்கூடாது, இல்லைனா வெயிட் பண்ணு, பார்த்துக்கோ, யோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை போட்டு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே வந்து அவர் எப்படி யோசிக்கிறது என்னென்னா, நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலிக்கு அவர் செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்குக்கா நான் லைஃப்க்கு செட் ஆவேன்னு எனக்கு தெரியல, உன் ஃபேமிலிக்கு நான் செட் ஆவேனான்னு சுத்தமாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு என்னை பற்றி நீ யோசிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாரேன், நான் இல்லைன்னா உனக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகும், நான் இருந்தேன்னா உன்னுடைய ஃபேமிலியை நீ ஒரு மாதிரி எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ சொல்கிறாரு. பட் இல்லை வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவார். இப்படியே மாதங்கள் போகுது. ஃபஸ்ட் இயரில் சண்டை போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட் இயர் பாதியில் பிரிஞ்சிருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபுல்லாகவே நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கூட பேசவே இல்லை. ஆனால் அந்த செகண்ட் இயர் பாதியிலேருந்து நம்ம டேக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஜங்கு கூட இருந்த அந்த நேரங்கள் எல்லாமே அப்படியே ஹிட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே மெமரிஸ் ரீஸ்டார்ட் ஆகுது. அவரால் தாங்க முடியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார். அவருக்கு ஜங்குக்கிட்ட போய் பேசணுன்னு ஆசையாக இருக்குது. அவருடைய டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் போடுவார். ஆனால் அந்த ஈகோ, கோவம், பயம் எல்லாமே இருக்குது நம்ம டேக்கிட்ட. அப்படியே ஓடி வந்துடுவார் திரும்பியும். அவ்வளோ பயம் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டே தான் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்காரு. நல்ல சில்லுன்னு கிளைமேட். ஆப்போசிட்டில் ஒரு பர்சன், நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்ச பர்சன். இவர் ரைட் சைடில் ரோடு பக்கமாக நடந்து போனால் அந்த பர்சன் லெஃப்ட் சைடில் நடந்து போகிறாங்க. நம்ம டேக்கு ஆப்போசிட் சைடில். நம்ம டேக்கு இல்லை, அவர் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது அந்த பர்சனை பார்த்ததும். இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் அந்த பர்சனை பார்த்து வந்ததே இல்லை. பாசன்றதை விடவும் பயம் அதிகரிக்குது. இப்போ அப்படியே அந்த பர்சனை பார்த்த மேனிக்கு நிற்கிறாரு. அடுத்த செகண்ட் அந்த பர்சன் இவரை பார்த்ததும் குடுகுடுன்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த பர்சன் நம்ம ஜங்குக் தான். இவங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த் அந்த மாதிரி டைம். நம்ம ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நேரில் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ அழுகை வருது. அடக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. போகிறாரு நிற்கவே இல்லை. நேராக பஸ் ஏறுறாரு. பஸ்ஸில் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கூட இருந்த அந்த நிமிஷங்கள்லாம் திரும்ப திரும்ப அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவர் இதை பற்றி அதிகமாக பேசுகிறதே நம்ம ஜிவின்கிட்ட மட்டும்தான், வேறு யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டார். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம டே வந்து அவங்க அம்மாக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மாக்கிட்ட ஓப்பனாக சொல்கிறவர். ஸோ இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு, ஜங்குக்கை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்து தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போதே நம்ம ஜங்குக்கை இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. இப்போ அப்படியே அழகாக போயிட்டுருக்க இவங்களுக்கு பிரேக்கப் ஆகுறதையும் நம்ம டே வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அம்மா நம்ம டே கிட்டே இப்படி சொல்லியிருப்பாங்க, தயவு செஞ்சு அவனுடைய ஃபீலிங்ஸை போய்ட்டு ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போயிட்டுருக்கா நம்மகிட்ட இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் முடியுது. ஈவினிங் நம்ம ஜிமின் தான் காட்டுறாங்க. நம்ம டேவுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. கரெக்டாக ஒரு 6:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். வந்துட்டாரு. நம்ம டே பெட்ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காரு. நம்ம டே கிட்டே போயிட்டு, டே இன்னும் நீ அழுது தான் இருக்கியா? ஆமாண்டா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரிடா புரியுது, அதுக்கு நீ இப்படி எவ்வளோ நேரம் இருப்ப? நான் தான் சொல்லிட்டேனே ஃபோன் பண்ணி பேசு. சரி ஃபோன் பண்ணி பேச தான் முடியாது அப்படின்னா போய் நேர்லையாவது பேசுகிறா. டேய் நான் எப்படிடா அவனை ஃபேஸ் பண்ணுறது? நான் தானடா தூக்கி போட்டு வந்தேன் திமுறா.
புரியுதுடா. நீ இப்போ உன் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டல்ல, போய் பேசி ட்ரை பண்ணு. அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்னு தோணுதுடா. எப்படிடா? எனக்கு தோணலை. கஷ்டமாக இருக்குது. அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருட்டு, ஃபோன் பண்ணு. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணு. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, கொஞ்சம் நேரம் யோசி. அதுக்கப்புறமேட்டு ஷார்ப்பாக 8 o'clock நீ கால் பண்ணியே தீரணும். புரியுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து கொஞ்ச நேரம் நம்ம டேவை தனியாக விட, நம்ம டே என்ன பண்ணுறாருனா யூங்கிக்கு கால் பண்ணுறாரு. ஆக்சுவலி யூங்கி வந்து நம்ம டேக்கும் ஃப்ரெண்டு, ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஷங்குக்கும் ஃப்ரெண்டு. இப்போ அப்படியே யூங்கிக்கு கால் பண்ணேன். இப்போ நம்ம யூங்கி தான். ஹலோ சொல்கிறா. யூங்கி எங்கே இருக்கா? நானா வீட்டில் தான். ஷங்குக்கு பார்த்தியா இன்னைக்கு? ஏன் என்னாச்சு? எதுக்கு அவனை பற்றி கேட்குற திடீர்னு? இல்லை சும்மா தான்டா. என்ன விஷயம் இருக்கா? இல்லைடா, அது அவனை பார்த்தியா இன்னைக்கு? பார்த்தேன். இப்போ எங்கே இருக்கான்? வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருப்பானா? ஏன் என்னாச்சு? அதை நான் பேசணுமா என்ன அவன்கிட்ட? இல்லைடா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் காலையிலேருந்து நடந்த எல்லாத்தையுமே நம்ம யூங்கிக்கிட்ட ஷேர் பண்ண, நம்ம யூங்கி எல்லாத்தையும் கேட்குறாரு. நம்ம ஜிமின் சொன்ன விஷயத்தையும் அவர் கேட்டிருப்பாரு. இப்போது நம்ம யூங்கி தான் நம்ம டேக்கிட்ட, ஆமாண்டா ஃபோன் பண்ணி பேசு. இல்லைடா ஒன்றும் இல்லை விட, அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்ல, தூங்கட்டும், நான் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அந்த பரதேசி எப்போவும் தூங்கிட்டு தாண்டா இருப்பான். இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு அவனை எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி என்ன பண்ணுறாருன்னா நேராக நம்ம சங்குக்கூடைய வீட்டுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி நம்ம சங்குக்கூடைய வீடும் யூங்கியோட வீடும் ஒரு 4 வீடு தள்ளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம யூங்கி காலிலே இருந்துக்கிட்டு நேராக நம்ம சங்குக்கூடைய வீட்டுக்கு போக, நம்ம சங்குக்கூடைய வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் நம்மகிட்ட எங்கள் காலை கட் பண்ணிடுறாரு பயத்தில். இப்போ நம்ம யூங்கி தான் டேரெக்டாக நம்ம சங்குக்கூடைய வீட்டுக்கு போயிட்டு மேலே மாடியில் ஏறி போய் அவர் ரூமில் போய் பார்த்தா நம்ம சங்குக்கு நல்லா கமந்தடிச்சு படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம யூங்கி தான் நம்ம சங்குக்கூடைய ஷோல்டரை தட்டி, டேய் எழுந்திரா. என்னடா? எழுந்திரி, இது டே உங்ககிட்ட பேசணுமா? டே உங்ககிட்ட பேசணுமா? ஏஞ்சிரு. சரி 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 ஏந்திரு என்ன? ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியை வந்து அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சி விட்றா. நம்ம யூங்கியும் நேராக வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம டேக்கு கால் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டே அதை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ டே. சொல்லு யூங்கி. அவனை எழுப்பி விட்ருக்கேன், நீ ஃபோன் பண்ணி பேசு. இல்லை யூங்கி வேண்டாம். அவன் நம்பர் இருக்குல்ல? இருக்கு, ஃபோன் பண்ணி பேசு. இல்லை அது பண்ணி பேசுகிறா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே வந்து காலை கட் பண்ணிவிட, நம்ம டே என்ன பண்ணுறாருனா டயலிங்க்கு போயிட்டு நம்ம சங்குக்கூடைய நம்பரை எடுத்து அப்படியே கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க, நம்ம ஜிமின் பக்கத்தில் ஓடி வந்து, கால் பண்ண போறியா? சீக்கிரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை விடவும் நம்ம ஜிமின் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். இப்போ உடனே டக்குன்னு நம்ம டே கால் போடுறாரு. ரிங் மேலே ரிங் போகுது. ஒரு 4 ரிங்க்கு அப்புறமேட்டு அந்த சைடில் அப்படியே கால் அட்டன் பண்ணுறாங்க. பட் அந்த சைட்லேருந்து எந்த வாய்ஸும் இல்லை. இப்போ நம்ம டே தான், ஹலோ. தூங்கிட்டுருக்கியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை சொல்லு. அது ஹலோ கேட்குதா? கேட்குது. சரி நீ தூங்கு, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன். இல்லை என்ன சொல்லு.
அது வந்து சீக்கிரம் சொல்லி தொலைடா, சொல்லு. என்னது சொல்ல? நான் 1 2 3 என்றேன். எனக்கு நீ வேணும்னு சொல்கிறேன். ஜிமின் சொல்லுடா. 1 2 3. ஜங்குக்கு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல, அதுக்கு அந்த சைடில் இருந்து ஏதோ தேவையில்லை ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு. என்னது? ஓகே, நான் 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 போகிறேன், நீ தூங்கு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம காலை கட் பண்ணிடுறாரு. ஃபோனை விசிறி அடிக்கிறாரு பெட்டில். நம்ம ஜிமின் தான், ஹே என்னாச்சுடா? டே ஐயோ, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாவது அவனை மூஞ்சி நான் பார்த்தேன், இப்போ அதையும் பார்க்க முடியாத மாதிரி ஆக்கிட்டீங்கடா. என்னடா ஆச்சு? நான் சொல்கிறேன் எனக்கு அவன் வேணும்ன்ட்டு, அவன் தேவையில்லாத பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். என்னடா அது? ஓ, எனக்கு நான் இப்போ எப்படிடா அவனை ஃபேஸ் பண்ணுறது? எனக்கு இருந்த ஃப்ரீடமும் இப்போ இல்லாதமாக போயிடுச்சு. ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி அப்படியே அழுற மாதிரி போக, இப்போ உடனே டக்குன்னு அவருடைய ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட். என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்டேருந்து ஒரு மெசேஜ். அதை பார்த்ததும் நம்மகிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காரு. இப்போ பக்கத்தில் நம்ம ஜிமின் தான், அவன் தானே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ உடனே நம்ம டேவும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்ல, இப்போ அந்த சைடில் இருந்து சாரி தூக்கத்தில் இருந்தால் சரியாக பேச முடியல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அதுக்கு நம்ம டே தான் யோசிக்கவே இல்லை, அடுத்த டெக்ஸ்டே போடுறாரு. ஷங்குக்கா எனக்கு நீ வேணும், ஆனால் பயமாக இருக்குது, எப்போவுமே என் கூட இருப்பல்ல, ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஷங்கு ஐ ப்ராமிஸ் யூ, கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷங்குக்கிட்ட சொல்ல, இப்போ நம்ம டே அவ்வளோதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். நம்ம டே அவருடைய சந்தோஷத்தை வெளியே கூட சொல்ல முடியல. நம்ம அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டுருக்க நம்ம ஜிமின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்பாடா திரும்பியும் எப்படியோ 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஜங்குக் சைட் தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஈவன் நம்மகிட்டே திரும்ப வந்தது அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கார். ஏன்னா நம்ம டே விட்டு போனதுலேருந்து நம்ம டேவாவது பரவாயில்ல, விட்டு போனதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மந்த் கழிச்சு தான் நம்ம ஜங்குக்குடைய அருமையாக புரிய வந்துச்சு. ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படி இல்லை, விட்டு போனதுலேருந்து நம்ம டேவை மிஸ் பண்ண ஆரம்பிப்பார். இத்தனைக்கும் பக்கத்து காலேஜ் வேறையா, அப்பப்போ பார்ப்பார் நம்ம டேவை, ஆனால் முன்னாடி போக மாட்டார். அவ்வளோ கஷ்டப்படுவார் நம்ம டே கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே ட்ரை பண்ண மாதிரியே அவரும் வந்து பேசுகிறதுக்குன்னு வருவார். ஆனால் எங்கே டே திட்டி அனுப்பிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிடிக்கல அப்படின்றத வந்து வெறுப்பாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். நம்ம டே கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அவருக்கு கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷமே நம்ம டேவை வெளியெல்லாம் பார்ப்பார் இல்லையா, அப்போ ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறது அது மட்டும்தான். ஆனால் நம்ம டே அவர் ஒரு மாதிரி முறுக்கிட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் பயம். நம்ம ஜங்குக்கை ஆல்ரெடி நம்ம வேணான்னு சொல்லி விட்டு போயிட்டோம், திரும்பியும் போனால் அவன் எங்கே திட்டுவானோன்ற பயம். ஆக்சுவலி சொல்லப்போனால் 2 பேருக்குமே ஒரே ஃபீலிங் தான் மேலே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் பேசிக்கல, பயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும், திரும்பியும் லவ்வை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் முடியல. நம்ம டேக்கு என்னடானா ஈகோ, நம்ம ஜங்குக்கு என்னடானா பயம். இப்படியே 2 பேரும் அவங்களுடைய லவ்வை தக்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட 1 இயர். அந்த 1 இயர் செம்ம அடி வாங்கியிருப்பாங்க அந்த மெமரிஸாலேயே. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வேணாண்டா, விட்டால் எங்கே போகிறேன், நான் வந்துடுறேன் உங்ககிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நேராக நம்ம ஜங்குக்கிட்டே ஓடிட. நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ அழகாக நம்ம டேவை ஏன் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவர் டேவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் நம்ம டே இல்லாமல். இப்படியே டேஸ் போகுது. ஒரு 2 டேஸ் ஆகுது. நம்ம டே தான் கிளாஸ் முடிஞ்சு காலேஜை விட்டு வெளியே வராரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான்.
இப்போ அப்படியே கால் அட்டன் பண்ணேன். ஹலோ சங்குக்கா சொல்லு. எங்கே இருக்க? இப்போ தான் காலேஜை விட்டு வெளியே வந்தேன். ஓ சரி சரி அப்படியே வா. என்னாச்சு? இன்றைக்கி சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். சீரியஸாவா? ம், என் காலேஜ் முன்னாடி தான் நிற்கிறேன், சீக்கிரம் வா. இது இது வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜிமின்ட்ட சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் நம்ம சங்குக்கு நின்றுட்டு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு மனசெல்லாம் பட்ட நடிக்குது, வயிறெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது. அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம சங்குக்கை. அவரை எப்படி தான் விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு வந்ததுன்னு அவருக்கே தெரியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டோம், அவனை ரொம்ப தவிக்க விட்டுட்டோம், ஓவராக சீன் போட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு அந்த சைட்லேருந்து நம்ம டேவை பார்க்குறாரு ஒரு சாஃப்ட் ஸ்மைலோட. அந்த ஸ்மைல்லையே நம்ம டே செத்துட்டுறாரு. இப்போ அப்படியே கிட்டக்கிட்ட ஓடி போயிட்டு நம்ம சங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ண, போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சங்குக் 2 பேருமே அப்படியே அழகாக வீட்டுக்கு சேர்ந்து போகிறாங்க. போகிறப்போ கொஞ்சம் அப்படியே மனசை விட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த 1 இயர் எப்படி நடந்துச்சோ அதை பற்றி பேசவே இல்லை எதுவுமே. 2 பேருக்கு அதை பற்றி ஷேர் பண்ணணுன்னு ஆசை. அதுலேயும் டேக்கு சொல்லப்போனால், நான் உன்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உன் பின்னாடிலாம் வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த நேரம் டக்குன்னு எதையுமே ஓப்பன் பண்ண முடியல. மூடி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் பேசுகிறாங்க. வேடிக்கை பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஒன்றா பஸ்ஸில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அழகாக போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வருது இல்லையா. நம்ம டே வந்து ரைட் சைட் திரும்பணும், நம்ம சங்குக்கு வந்து லெஃப்ட் சைட் திரும்பி போகணும். அந்த 1 வருஷம் பிரிவு அவ்வளோ பெருசாக தெரியல, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அந்த பிரிவே 2 பேருக்குமே அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது நம்ம டே ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம சங்குக்கு கால் பண்ணுறாரு. சங்குக்கா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் ரோடையே க்ராஸ் பண்ணி போகலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு அப்படியே நம்ம டே கூட பேச ஆரம்பிக்க, நம்ம டேவும் அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த வேகத்துக்கு அவங்க அம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நானும் சங்குக்கும் திரும்பி ஒன்று சேர்ந்துட்டோம், நான் அவன்கிட்ட திரும்ப போயிட்டேன், நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அக்செப்ட் பண்ணதை நம்ம டே தான் அவங்க அம்மா கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாரு. அவங்க அம்மா, இதுக்கப்புறமாவது அந்த பிள்ளை மனசை தயவு செஞ்சு புண்ணாக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, நம்ம டேவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாரு. அப்படியே 2 பேரும் அவங்களுடைய லவ் ஸ்டோரியை அவ்வளோ க்யூட்டாக திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. பை பாய், ஐ லவ் யூ ஆல்.